வணக்கம். இன்னைக்கு நாம சில கவிதைகள் தான் பார்க்க போறோம். எந்த புத்தகத்துல இருந்து அப்படின்னா மனச்சாளரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இருந்து தான். புத்தகத்தோட தலைப்புக்கு இந்த கவிஞர் என்ன ஒரு விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, மனசே ஒரு ஜன்னல் மாதிரி தான். அந்த ஜன்னல் வழியா இந்த உலகத்தை அவர் பார்த்த பார்வைகள் எல்லாம் கவிதைகளா மாத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு. இந்த கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கும் கூட அப்படிதான் தோணுச்சு. நிறைய நம்ம சாதாரணமா பார்த்துட்டு கடந்து போற நிறைய விஷயங்களை கவிஞர் கவிதையா இந்த புத்தகத்துல வடித்திருப்பாரு. நம்ம ஒரு சாதாரணமா ஒரு மழை பெய்யறத எப்படி இவர் கவிதையாக்கியிருக்காரு அப்படின்னா, மழைத்துளிகள் குழந்தை போல் சறுக்கி கொண்டு மண்ணில் விழுகின்றன, காற்றை சறுக்கு மரமாக்கி கொண்டு. அடுத்தது ஒரு பலூன் ஊதுற காட்சி. குடிமுக காத்திருந்த பலூன் ஊதுபவரின் மூச்சுக்காற்று கொட்டாவியால் வீடிலிருந்து நடுக்காற்றில் நின்றது. நாம மற்றவங்களை ஈஸியாக மன்னிச்சிடுவோம், ஆனால் நம்மளை நாமளே மன்னிச்சுக்குவோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். அது மாதிரியான ஒரு கவிதை. நம்மை நாம் மன்னிப்பதென்பது நமக்கு நாமே செய்யும் ஆக பெரும் உதவி. அடுத்தது அரசியல் சார்ந்த ஒரு கவிதை. பால் புட்டியினுள் முழுக்க விடம், புட்டி நுனியில் தடவப்பட்டது தேன், கொடுக்கிறார்கள் அரசியல்வாதிகள், குடிக்கிறார்கள் மக்கள். எனக்கு பிடித்த முதல் கவிதை என்னன்னா, நினைவுகள் அருவியாகின் வாழ்க்கை குட்டை நீராகி விடுகிறது. நம்ம வாழ்க்கையில நிறைய மனிதர்களை நம்ம கடந்து போகலாம், நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகலாம். ஆனா அதோட நினைவுகள் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த நினைவுகள்லயே நம்ம அமிழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அடுத்தது கடந்து போறது ரொம்பவே கடினமா இருக்கும். நினைவுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு அதிகமா வந்துட்டே இருக்கோ அப்போ உன்னோட வாழ்க்கை தேங்கி நின்னுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த கவிதை. அடுத்ததான் சுமை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை. யார் தோள் மீது சாய்ந்து ஆறுதல் தேடினாலும் சீக்கிரம் எழுந்து விடுங்கள், இல்லையேல் அந்த தோளில் வலுகுறைந்து வலி அதிகரித்து சுமையென ஆகிவிடுவோம். அடுத்தது புத்தகங்கள் குறித்த கவிதைகளுமே இதில் அடங்கியிருக்கு. அதில் ஒரு கவிதை அள்ள அள்ள அறிவை கொடுக்கும் அத்தனை புத்தகங்களும் அச்சய பாத்திரமே. அடுத்தது பேனாமுனையே ஆயுதம், புத்தகமே ஆயுத கிழங்கு, நூலகமே ஆயுதப்பட்டறைகள். இறங்குமிடம் எதுவென தெரியாது ஏறி, இதுவா அதுவா என இறங்கி, ஏதுமில்லை என மீண்டும் ஏறிக்கொள்கிறேன் வாழ்க்கை பேருந்தில். புத்தகம் மனச்சாளரம், ஆசிரியர் நந்தகோபால்.